நாளில் ஏசாயா 52வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம். அதாவது நம்மை எழும்பி ஆண்டவருக்கென்று செய்ய முடியாதபடி, நம்மை எழும்ப விடாதபடி என்ன காரியங்கள் நம்மை தடை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசா நம்ம மேல இருக்க தூசு, பெரிய காரியங்கள் கிடையாது. அதாவது ஆண்டவர் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற முடியாதபடி உங்களை தடை பண்றது பெரிய காரியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை தடை பண்ண முடியாதபடி இருக்கிறது பெரிய காரியங்கள் கிடையாது, சின்ன சின்ன காரியங்கள் தான். இந்த ஏசாயா 52ல முதல் 2 வசனங்கள் வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. போதும். தூசியை எழுந்துவிட்டு, தூசியை உதறிவிட்டு, நீ எழுந்த முடியாதபடி இருக்கிறதுக்கு தூசி ஒரு தடையா? எந்திரிச்சு யோசிச்சு பாருங்க. உங்க காலில் கட்டு இருக்க, பெரிய சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க, இல்லை உங்க கையில சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க, இல்லை உங்களால எழும்ப முடியாதபடி ஒரு பெரிய பாறை இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எழும்ப முடியாதபடி இருப்பது ஒரு தூசி. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரிட்டேட் பண்றது, நம்மளை கோவப்படுத்துறது, நம்மளை ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் எடுக்கிறது என்னன்னா சின்ன காரியம்தான். பெரிய பெரிய சண்டைக்கெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க, நல்லா தோண்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? அவங்க வரும்போது எனக்கு வணக்கம் சொல்லலை, அவங்க காஃபி கொடுக்கும்போது முதல்ல எனக்கு கொடுக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க கடைசியா உங்க வீட்டில் உங்களுக்குள்ள நடந்த சண்டையிலையும் என்ன காரணம் பாருங்க? எனக்கு முதல்ல இது வைக்கல, இல்லை தோசையை நீ கறிக்கிட்ட, இல்லை இட்லியை இப்படி கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சின்ன காரியம்தான் உங்களை நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் திருமணத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு பெரிய சண்டைன்னு சின்ன காரியம்தான். பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன காரியம்தான். எப்பயுமே உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிசலை கொண்டு கொடுக்குறது சின்ன காரியம்தான். தயவுசெய்து சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கடைசியாக நீங்கள் பெருசாக சண்டை போட்டது, இது பண்ணதுன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் உறவுக்காரன் கூட செத்தாலும் சரி நீ நான் உன் வீட்டுக்குள்ளே மிதிக்க மாட்டேன்னு சொன்னது எதுக்கு பாருங்க? காப்பி கொடுக்கல. என்ன காப்பி கொடுக்கல, செத்தா போயிட்டோம். யோசிச்சு பாருங்களேன். எனக்கு முதல் மரியாதை கொடுக்கல, எனக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கல, முதல்ல எனக்கு பத்திரிக்கை வைக்கல, இல்லை என்னைய மைக்கில் அனௌன்ஸ் பண்ணல, இல்லை பேரில் என் பேரில் முன்னாடி ரெவரண்ட் டாக்டர் நீ போடலை, என் படத்தை நீ போஸ்டரில் போடலை, என்னைய கூப்பிட்டு முதல்ல நீ நீங்கள் கௌரவம் கொடுக்கல, எனக்கு நீங்கள் பொன்னாட போர்த்தலை. நிறைய காரியங்கள் பாருங்க, அது சின்ன சின்ன காரியங்கள் தான் பண்ணும். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? செத்த ஈ பரிமள தைலத்தை, மொத்த பரிமள தைலத்தை நேர பண்றது என்னது? சின்ன சித்த ஈ. நம்மகிட்ட தூசியும் செத்த ஈயும் நிறைய இருக்கு. நீங்க எந்திரிக்க முடியாதபடி, தேவன் அழைத்த அழைப்புல எழும்பி போக முடியாதபடி இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு தூசு இருக்கு. அந்த தூசை தட்டி விட்டீங்கன்னா தான், அந்த தூசியை நீங்க தட்டி விட்டாதான் உங்களால எழும்ப முடியும். நிறைய நேரங்களில் நம்ம என்னன்னா பெரிய காரியத்தை பார்க்கிறோம், அந்த சின்னதை தட்டி விடாதனால தான் நம்மளால எந்திரிக்க முடியல. நம்ம அந்த தூசியை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ உங்களை பிடிக்க வைக்கிறது என்ன காரியம்? நான் ஸ்டெஃபான்ட்ட பேசிட்டு இருந்தேன். என்னடா தம்பி படிக்க போறேன்னா அவன் சொன்னேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு சொன்னான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்போலோ 13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் 3க்கு அனுப்பிச்சாங்க, ஸ்பேஸ் ஷட்டில். அதில் ஒரு வயர் சின்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, ஒரு சின்ன வயர். அதனால அந்த மொத்த மிஷனும் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அந்த ஷார்ட் சர்க்கியூட்டான வயர் எவ்வளோ தெரியுமா? 50 பைசா தான். எவ்வளோ? 50 பைசா பெருமானம் உள்ள ஒன்று இல்லாதனால பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் டாலர்ஸ் போட்டது ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இன்னொரு முறை ஸ்பேஸ் ஷட்டில் போகிறதுக்கு முன்பாக அவங்க பார்த்தாங்க, இந்த ஆயில் ஃபில்டர் சரியில்லைன்னு.
அந்த ஆயில் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் நாளாச்சு. இந்த ஆயில் ஃபில்டரோட விலை எவ்வளோ தெரியுமா? $25 தான். ஸ்பேஸ் கிராஃப்டோட விலை எவ்வளோ தெரியுமா? $3 பில்லியன். ஒரு நாளைக்கு $3 மில்லியன் செலவாச்சு. ஆனால் எது பிரச்சனை? சின்ன காரியம். ஒரு ஃபில்டரு, ஒரு வயரு. இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? சொன்னால் சிரிப்பு வரும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஒரு கமா போடாமல் விட்டாங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் ஒரு கமா போடாமல் விட்டுட்டாங்க. அதனால அது எங்கேயோ போயிடுச்சு, கண்டே பிடிக்க முடியல. எல்லாம் என்ன? சின்ன காரியம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, முதல்ல நம்ம இருதயத்தை நம்ம சுத்தம் பண்ணணும். நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்து சுத்தம் பண்ணாத வரைக்கும் நம்ம தேவனோட இசைந்து வாழ முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 12:14 என்ன சொல்றது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நீங்க தேவனை தரிசிக்கணும், முதல்ல பரிசுத்தம் உண்டான். எங்க? நம்ம இருதயத்துல. இன்னைக்கு ஆராதனையில சொன்னார் இல்லையா, நம்ம ஆடும்போது எல்லாம் செய்யும்போது நம்மளே பலியா கொண்டு வரும்போது நம்ம இருதயத்துல ஒரு சுத்தம் வேணும், நம்ம இருதயத்துல ஒரு பரிசுத்தம் வேணும். சங்கீதக்காரன் பாவம் பண்ணிட்டு 51வது சங்கீதம் 10வது வசனத்துல என்ன சொல்றான்? எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. ரொம்ப அருமையான ஜெபம். முதல்ல என்னன்னா, நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம இருதயத்துக்குள்ள எங்க இல்லை, என்ன பிரச்சனை இருக்கு என்று சொல்லி பார்த்து நம்ம அதை சரி பண்றதுக்கு முதல்ல நான் சுத்த இருதயம் உள்ளவனாக மாற வேண்டும். அப்ப எனக்குள்ள ஒரு சுத்த இருதயம் வேணும்னா எபிரேயர் 10:22 வாசிங்களேன். நம்ம எப்படி இந்த மனசாட்சி, நல் மனசாட்சி உள்ளவர்களாய் சுத்த இருதயத்தோட இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகா அங்க எபிரேயர் நிறுவத்தில் சொல்லக்கூடிய காரியம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். வாசிங்க. வருகிறது, பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை சுத்தம் பண்ணி நம்ம ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுத்த இருதயத்தை படைங்க அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம இருதயத்துல சுத்தம் பண்ணணும். இந்த இருதயத்துல சுத்தம் வரும்போது, இந்த இருதய சுத்தம் என் மாம்சத்துல வரணும்னா என்னுடைய எண்ணங்கள் புதுப்பிக்கப்படும். இருதயத்துல வருது, அது என் சரீரத்துல வரணும்னா அது வராதபடி தடை பண்றது என்ன? என்னுடைய ஆத்மா, என்னுடைய மைண்ட். ஏன்னா உள்ளுக்குள்ள சுத்தம் வந்துருது, பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்துல நான் சுத்தமாயிடுறேன். என் இருதயத்துல இருக்கிற சுத்தம் என் மாம்சத்திலையும் என் சரீரத்திலையும் வரணும்னா என்ன பண்ணணும்? என் ஆத்மா புதுப்பிக்கப்படணும். என் ஆத்மா புதுப்பிக்கப்படலைன்னா இங்க இருக்க சுத்தம் வெளியே வராது. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டாரு, என்னுடைய ஆவியில பரிசுத்தம் வந்துருச்சு, ஆவியில பூரணம் வந்துருச்சு. ஆனா என் சரீரத்துல பூரணம் வரணும், என் சரீரத்துல பரிசுத்தம் வரணும்னா என்னுடைய ஆத்மா புதுப்பிக்கப்படாம என்னுடைய எண்ணங்கள்ல என்னென்னலாம் தேவையில்லாத எண்ணம் இருக்கோ அதெல்லாம் வேத வசனத்துக்கு கீழே வரணும். என்னுடைய எண்ணங்கள்ல எல்லாமே வருது, நல்லெண்ணம் வருது, கெட்டெண்ணம் வருது, ஒரு இதை பார்த்தா ஒரு நல்லதும் வருது, கெட்டெண்ணமும் வருது. ஆனா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு வைக்கிறேனோ அப்பதான் என்னுடைய எண்ணம் என்ன ஆகும்? இந்த வேத வசனத்தினால புதுப்பிக்கப்படும் போது அப்படி ஒரு தவறான எண்ணம் நோ, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நான் திருடக்கூடாது, நான் வஞ்சிக்க கூடாது, நான் ஏமாற்றக்கூடாது, நான் அடுத்தவங்களை பத்தி தப்பா சொல்லக்கூடாது. இப்படி எல்லாமே எங்க? என்னுடைய ஆத்மால நான் எந்த அளவுக்கு எண்ணங்களை நான் புதுப்பிக்கத்தான் நான் அந்த மாதிரி ஒரு சுத்தம் என்னோட சரீரத்துல வரும்.
உள்ளுக்குள்ள இருந்தாலும் வெளியே வராதபடி பண்றது என்னன்னா, என் மைண்ட்ல நான் அதை பார்க்கறது இல்லை. நம்ம என்னன்னா நிறைய நம்ம மைண்ட்ல குப்பையை வச்சிருக்கோம். ஹலோ, நிறைய வச்சிருக்கிறோம். நிறைய பழமொழி, நிறைய இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்மகிட்ட எக்கச்சக்கம் இருக்கு. நான் 2-3 சொன்னேன்னா நீங்க சொல்லிடுவீங்க. வசனம் சொல்றீங்களோ இல்லையா, இதெல்லாம் சொல்லி பழமொழி கரெக்டாக சொல்லிடுறீங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே. பார்த்தீங்களா? இது எந்த வசனத்தில் இருக்கு? இது பைபிள் வசனமே கிடையாது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இது எல்லாம் நம்ம இப்படி நிறைய நம்ம எண்ணங்கள்ல எக்கச்சக்கமான குப்பையை சேர்த்து வச்சிடறோம். அப்ப இதை பூரா வெளியே எடுத்து போடணும். முதல்ல உங்க மண்டையில என்ன இருக்குங்கிறத நீங்க தான் காலி பண்ணணும். நிறைய நேரங்களில் நிறைய பேர் வாடகை கொடுக்காம உங்க மண்டையில் இருப்பாங்க. எப்படி? யாராவது ஒருத்தவங்க உங்களை பத்தி இன்னொருத்தவங்கிட்ட பேசினதா உங்ககிட்ட இன்னொருத்தவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னைய பார்த்தா அப்படி சொல்லிட்டாங்க, நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? அவங்க சுகம் இல்லாமல் இருக்கப்போ ஆஸ்பத்திரிக்கு போனேன், அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். என்னையை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களா? என்னையை பற்றி இப்படி சொன்னாங்களா? ஆனால் அவங்க உங்ககிட்ட பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எப்படி இருக்கேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? பேச்சு மட்டும் நல்லா பேசுகிறா பாரு, பின்னாடி என்னையை பற்றி அந்த சகோதரி காலையில் 4 மணிக்கு காஃபி கொடுக்க வந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த அம்மாட்ட சொல்லு, அவங்கள மன்னிக்க சொல்லுன்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு. அவங்க உடனே ரொம்ப பரம சாதுவாக மூஞ்சி வச்சுட்டு காஃபியை கையில் வச்சுட்டு, எனக்கு யார் மேலேயும் எந்த குறையும் இல்லை, நான் யாரையுமே இல்லை, எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் பிரதர். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே தப்பாக இருக்கு அப்படின்னு. இல்லை, நீ மன்னிக்க சொல்லுன்னு. இல்லை சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிறார் உங்களை மன்னிக்க சொல்கிறார். இல்லை பிரதர், நான் எல்லாம் எனக்கு யார் மேலேயும் எந்த குற்றமும் இல்லைன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், மாமியார் சொல்லுனார். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாரு மாமியார், அந்த அம்மா மட்டும் நான் என்ன ஆனாலும் மன்னிக்க மாட்டேன். ஆஹா, உங்களுக்கு தெரியுமா, 17 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா போய் நிற்கும் போது அவங்க எப்படி மண்ணை அள்ளி தூத்தி என் மேலே என்னை சாப விட்டாங்க தெரியுமா? நான் சொன்னேன், சிரிக்காமல் கேட்டேன், சிஸ்டர் அவங்க என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்க? சிவப்பு கலர் சேலை, பஞ்ச கலர் பார்டர் கட்டியிருந்தது. அப்போ பாருங்க, 17 வருஷமாக அந்த அம்மா மைண்டில் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா நின்று அள்ளி தூத்துறது அப்படியே ஸ்லோ மோஷனில் எல்லா மோஷன்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஒன்றும் இல்லை, உங்கள் மாமியார் 17 வருஷமாக வாடகை கொடுக்காமல் உங்கள் மண்டையில் குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு காலி பண்ண சொல்லுங்கள், உங்கள் மண்டையை காலி பண்ணுங்க, தயவு செஞ்சு வெளியேற்றுங்க. அடுத்த 3ஆவது மாதத்தில் அவங்களுக்கு ஒரு அருமையான பொம்பளை பிள்ளை கன்சீவ் ஆகி இப்போ அந்த பிள்ளைக்கு 9 வயசாச்சு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இப்படி தேவையில்லாத குப்பை ஏதாவது வச்சுருப்போம். நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? அந்த குப்பையை காலி பண்ணணும்னா வேத வசனத்தினால நீங்கள் ரினியூ பண்ணும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீங்க. எப்ப உங்க மனசு புதிதாக, எப்ப தேவனுடைய வார்த்தையினால நீங்க மறுரூபமாக வேண்டும். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்ல எல்லா விதமான எண்ணங்களும் வரும். நான் புதுப்பிக்கப்பட்டாதான் எந்த எண்ணத்தை நான் இது பண்ணணும், எந்த எண்ணத்தை தள்ளணும். அப்ப என்னன்னா, எனக்கு வரக்கூடிய எல்லா எண்ணத்தையும் நான் என்ன செய்ய கொண்டு போனோம்? கிறிஸ்துவனுடைய சிந்தை கீழே கொண்டு போகணும், அவருடைய சிலுவை கீழே கொண்டு போகணும். இதை பவுல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல, எந்த ஒரு எண்ணத்தை எங்க கொண்டு போகணுமா? சிலுவைக்கு நேராய் நான் கீழே கொண்டு சென்று நான் பார்க்கணும், எது ஆண்டவற்றிலிருந்து வந்தது, எது ஆண்டவற்றிலிருந்து வராதது என்று சொல்லி நான் எல்லா எண்ணங்களையும் சிலுவைக்கு நேராக கொண்டு வரும்போது, எந்தெந்த எண்ணங்கள் தேவன்கிட்ட இருந்து வரலையோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதிருக்கோ அதெல்லாம் நான் தள்ளி விட்டுட்டு, எது தேவனுக்கு ஏற்றவைகளோ அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருப்பேன். அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல நான் சரியான முறையில் பண்ண முடியும்.
அப்ப என்ன, முதல்ல எனக்குள்ள சுத்த இருதயம் வேணும்னு கேட்டுறேன், எனக்கு சுத்த இருதயம் கொடுக்கிறாரு. அந்த சுத்தம் பரிசுத்தமா என்னுடைய சரீரத்துல வர்றதுக்கு, என்னுடைய ஆத்மால வர்றதுக்கு என்னுடைய எண்ணங்களை புதுப்பிக்கணும். அப்பதான் நம்மகிட்ட இருக்க தூசியை தட்டுவோம். தூசி மன்னிக்கிறது, நம்ம மன்னிக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் ரொம்ப அழகா பாட்டு பாடுறோம், அல்லேலியா சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், ஒரே தேவதூதர்கள் அசைகிறாங்க, எல்லாம் பாட்டு பாடுறோம், அப்படியே ஹோலி ஹோலி தான், ஒன்றும் பரிசுத்தர் பரிசுத்தர் தான். ஆனால் நம்ம எத்தனை பேர் எனக்கு நான் மன்னிக்க முடியாமல், நான் யாரையுமே மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், இல்லை எனக்கு யார் பேர்லையும் குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், அவங்களையும் சேர்த்து தான். எப்படி? அவங்களையும் சேர்த்து தான். அங்கேயே தெரியுதுல்ல. எப்படி நீ எல்லாரையும் மன்னிச்சிடுறீங்களா? சிந்திச்சு பாருங்களேன். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 2 காரியங்களை அங்கே சொல்றாரு. எபேசியர் 4வது அதிகாரம் 31, 32 வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 31, 32 அது வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் எதெல்லாம் தட்டி விடணும்? கோபம், மூர்க்கம். கோபத்துக்கும் மூர்க்கமும் என்ன? கோபம் நார்மலாக வர்றது, மூர்க்கம் அடியோட வர்றது. கோபம், மூர்க்கம், தூஷணம் சர்வசாதாரணமாக. நம்ம நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்க நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம்? அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரோ, தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிச்சாரோ அதுபோல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவங்க மன்னிப்பு கேட்கட்டும், நான் பார்க்கிறேன். ஹலோ, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, மன்னிப்பு கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மன்னிக்க முடியாதவங்களுக்கு தூங்க முடியாது தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பாயிலிங்கில் இருப்பாங்க. வெளியெல்லாம் அல்லேலியா தான், உள்ளுக்குள்ள என்னத்தை கொண்டு போக போறீங்க? யோசிச்சு பாருங்க. படுத்தமா நம்ம வாட்டுக்கு நல்லா தூங்க முடியுதா உங்களால? மன்னிச்சிருங்க, யாரா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்து மன்னிச்சது போலதான். ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு தப்பு பண்றவங்க, நமக்காக இது பண்றவங்களை நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த உணர்வுகள் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரு யோசிச்சு பாருங்க. அவரை சிலுவையில் அறையும் போது காவலாளிகள் இதை கொண்டு ஆணி அடிச்சு உதைச்சி ஒண்ணுமில்லாம பண்ணி சின்னாபின்னப்படுத்தி சிலுவையில் தொங்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை. அவன் மன்னிப்பு கேட்டானா? ஹலோ, ஆண்டவரே ஆணி அடிக்கிறோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சான்? சாட்டையை வச்சு அடிக்குமா? ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அடிச்சான்? கிடையாது. நீ தேவனா இருந்தால் இறங்கி காட்டுன்னு அவரை உதாசீனப்படுத்தினா, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவங்களை மன்னியும். உங்களுக்கு அவங்க தெரியாம செய்யறாங்க, இவர்கள் அறியாம செய்யறாங்க, இவங்களை மன்னியும். இப்போ உங்களுக்கு எதிராக செய்யறவங்கள அவங்க அறியாம தான் செய்யறாங்க. அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் நமக்கு அது கவலை கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன? மன்னிச்சிடணும், நம்ம வச்சுக்க கூடாது. இந்த மன்னிக்கிற தூசி தட்டுறது நமக்கு பெரிய பிரச்சனை. கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய நேரங்களில் பிரச்சனை வருது சின்ன தூசி தான். குடும்பங்களில் பிரச்சனை வருது சின்ன தூசி தான். மன்னிக்க முடியலன்னா என்ன? நீங்க வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லுது? உன் கோபத்தில் படுக்கைக்கு போகாத, கோபத்தில் படுக்கைக்கு போகாத, அன்னைக்கே மன்னிச்சிரு. கஷ்டம்தான், மன்னிச்சுதான் ஆகணும்.
இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி மன்னிச்சாரோ அது போல மன்னிக்க தான் செய்யணும். யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்க செய்கிற தப்பு, இல்லை பெற்றோர் செய்கிற தப்பு, இல்லை கணவன் செய்கிற தப்பு, இல்லை மனைவி பண்ணுறக்கூடிய காரியங்கள், இதை மீறி உங்களால் மன்னிக்க முடியுதா? கோபம் வருது முதல்ல. யோசிச்சு பாருங்க. பெற்றோராக இருந்தீங்கன்னா பிள்ளை தப்பு பண்ணால் என்ன வருது? ஓங்கி ஒரு அடி விட்டனா அப்படித்தான் வருது. சிந்திச்சு பாருங்களேன். அது இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை நம்ம டிசிப்ளின்ங்கிறத விட ட்ரைனிங் பண்ணுறவங்களா தான் இருக்கணும். அவங்கள பயிற்றுவிக்கிறவங்களா, இதை இப்படி செய்யின்னு சொல்லி கொடுக்குறவங்களா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம உறவுகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசிகள் என்ன பண்ணிடுது, நம்மளை தேவனுடைய திட்டத்தில் போக முடியாதபடி பண்ணிடுது. அப்போ மன்னிக்கிறதுங்கிறது எப்போ மன்னிக்கணும்? எப்பவுமே மன்னிக்கணும். இது நல்லா புரிஞ்சு கொள்ளணும்னா, ஒரு கல்லை எடுத்து கழுவி இந்த பக்கம் வச்சா என்ன ஆகும்? மறுபடியும் அழுக்காயிரும். அதே கல்லை ஓடுற தண்ணியில் வச்சா என்ன ஆகும்? அழுக்கே வராமல் பார்த்துரும். நீங்கள் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் கீழே வந்தீங்கன்னா சரியாயிருவீங்க. மன்னிச்சுக்கிட்டே இருங்க. மன்னிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா அதனால தான் பேதுரு கேட்டான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சகோதரன் தப்புனா எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 வாட்டியா? 7 70 முடிஞ்சு போச்சு. நான் உட்காந்து எண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? 1 151 152 153 400 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படா அவனை ஓங்கி ஒரு அடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கே கிடையாது. நீ உட்காந்து எண்ணாத. எத்தனை தடவை மன்னிக்கினாலும் மன்னிச்சுட்டே இருக்கு. ஏன்னா அந்த மன்னிக்க முடியாதபடி நம்ம பாவமான காரியம், மன்னிப்பு முடியாதது, அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். மன்னிக்க முடியாத காரியம் எப்படி தெரியுமா? நம்ம விஷம் குடிச்சிட்டு அடுத்தவங்க சாகணும்னு எதிர்பார்க்கறது. அதுதான் அன்ஃபர்கிவ்னஸ், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்க சாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் விஷம் குடிச்சிங்கன்னா எப்படி ஆகும்? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் தான் ஆஸ்பத்திரியில் இருப்பீங்க. அதுதான். அப்போ என்னென்னா, முதல்ல நம்ம மன்னிக்க தூசி தட்டிடணும். தூசி மன்னிப்பு தான். இந்த மன்னிப்புங்கிற பாவம், இது இல்லைன்னாலே நம்மளால் ஆண்டவரோட திட்டத்தில் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டமாக தான் சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் நம்மளுடைய ஓட்டமாக சொல்கிறார். சொல்லும்போது அங்கே உள்ள அந்த வசனம் வாசிங்க, 1வது வசனம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா நம்மளை காலை சுற்றிட்டு இருக்கிற எதையும் வச்சுட்டு ஓட முடியாது. நீங்கள் யாராவது ரன்னிங் ரேஸ் போகிறவன் இப்படி ஏதாவது சூட்டுக்கிட்டெல்லாம் போட்டு இது போட்டுட்டு பேக் போட்டுட்டு ஓடுறவன் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன்? பாரமான வெயில், இதெல்லாம் பாரமானது. அவனுக்கு என்ன இருக்கிறதுல எவ்வளவு மெலிசா போட முடியுமோ, ஷூவை போட்டுட்டு ஓடணுமோ அதை மட்டும்தான் அவன் போட்டு ஓடுவான். அப்போ என்னன்னா, நமக்கு ஆண்டவரை பின்பற்றி அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நாம் எழும்பி நிற்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்து அதை பூரா தள்ளி விட்டு நம்ம விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்க அவரை பார்த்து ஓடக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என்னன்னா, நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் என்ன இருக்கு? எந்த ஒரு காரியமும் இல்லாதபடி, எந்த ஒரு தூசி இல்லாதபடி, யாரையாவது மன்னிக்க முடியாத இருந்தால் இன்றைக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் மன்னிக்கிறேன். அது என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் கணவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய எனக்கு மேலே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஊழியக்காரியார் யாராக இருந்தாலும் நீங்கள் மன்னித்து நீங்கள் ஆண்டவரோட ஒப்புரவாயிருங்க. அவங்களும் ஆண்டவர், அது வேற விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் மன்னிச்சு நீங்கள் சுத்தமாயிக்கோங்க. சுத்த இருதயத்தோட ஆண்டவரை தரிசிக்கிறவங்களா மாறிடுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, நிறைய வியாதிகள், அவர் PhD பண்ணியிருக்காரு, சொல்லுவார் எத்தனை சதவீதம்னு.
நிறைய மோர் தென் 50% நோய்களுக்கு காரணம் மன்னிக்க முடியாது. கேன்சருடைய மெயின் ரீசனே மன்னிக்க முடியாதுன்னு. அதனால இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல தட்டுற தூசி மன்னிப்பு. யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ தட்டி விட்டுருங்க. இந்த 2019 முதல்ல நான் எழும்பி நிற்பதற்கு, நான் தேவனுக்கு முன்பாக எழும்பி நிற்பதற்கு என்ன தூசி இருக்கு அதை நான் தட்டி விட்டுருவேன். அது எதா இருந்தாலும் சரி நான் தட்டி விட்டுருவேன்னு சொல்லி நீங்க அந்த தூசியை தட்டக்கூடியவங்களா மாற வேண்டும். அப்படி முதலாவது அதை தட்டும்போது என்னன்னா நீங்க உங்களுக்குள்ள வந்துருவீங்க. இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் இந்த கெட்டகுமாரன் கதை ஒரு கதை இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம் நல்லா. நான் அதை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இவன் என்ன பண்றான், அப்பா நீ செத்துப்போன்னு சொல்றதுக்கு அர்த்தமா சொத்து வேணும்னு கேட்டு சொத்தை வாங்கிட்டு போயிடுறான். போய் இருக்கிற காசெல்லாம் அழிச்சு போயிடறான். அழிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஒரு வேலை தேடணும்னு தேடுறான். எங்கேயாவது வேலை தேடலான்னு தேடினா அந்த ஊர்ல உள்ள ஒரு குடியானவன்ட்ட போய் வேலைக்கு சேர்றான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா, அவனுக்கு அந்த பன்னி மேய்க்கிற வேலைக்கு சம்பளம் கொடுக்கல. வேலை பார்த்தா சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடும் கொடுக்கல. பிறகு எதுக்கு வேலை பார்த்தான்? சும்மா. எப்படி? சும்மா. இந்த தமிழ் மக்கள் கெட்டு போறதுக்கு ஒரு ஈஸியான வார்த்தை சும்மா. என்ன ஃபோன் பண்ணீங்க? சும்மா தான். என்னங்க வந்தீங்க? சும்மா வந்தேன், கடைக்கு வந்தேன். சும்மா எது கடைக்கு வர்ற? ஃபோன் பண்ணேன் எதுக்கு? சும்மா ஃபோன் பண்ணேன். நல்லா இருக்கீங்களா? சும்மா. பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் சும்மா. என்னப்பா கடை பக்கம் வந்திருக்க? சும்மா வந்தேன். என்ன கடை வீதிக்கு வந்திருக்க? சும்மா. என்ன சிஸ்டர் ஃபோன் பண்ணீங்க? சும்மா தான். இந்த சும்மான்னு சொன்னா போனை வச்சிடணும். யாராவது ஃபோன் பண்ணி எதுக்கு ஃபோன் எடுத்தீங்கன்னா சும்மான்னா வச்சிருங்க சிஸ்டர், எனக்கு வேலை இருக்குன்னு வச்சிருங்க. இந்த சும்மான ஆரம்பிக்கிறது எதுவுமே சும்மா முடியறதே இல்லை, எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிரும். நான் சொல்லித்தரேன் நிஜமா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீ கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப சொன்னோடனே சிரிச்சு யோசிச்சு பார்த்து சிரிக்கிறீங்க. நிறைய பிரச்சனைகள் மக்கள் போனது பூரா சும்மா தான். என்ன சும்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லலாம். என்ன சும்மா? சாப்பிட்டியா? சும்மா சும்மா. அதான் பிரச்சனையே. சும்மா வேலை பார்க்கான், சாப்பாடு கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. அது யூதன், இவன் பண்ணி மேய்க்க கூடாது, போய் பண்ணி மேய்க்கிற கொடுக்க, ஆனா போய் வேலை பார்க்கான் சும்மா. உங்க நண்பர்களை ரொம்ப ஜாக்கிரதையா தேர்ந்தெடுக்கணும். சில நண்பர்கள் உங்களை ஆண்டவர்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க, சிலர் உங்க காலை வாரிடுவாங்க. நீங்க தான் பார்க்கணும். தானியேல் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை ஆண்டவருக்காய் வைராக்கியமா வாழ்றவங்களா மாற்றி விட்டான். அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட தான் இருக்கணும். சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்ககிட்ட இருக்க சக்தியும் எடுத்துருவான். 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா என்ன வாழ்க்கை, பிரிட்டன் உள்ளுக்குள்ள இருக்க போதா இல்லையா, பிரெக்சிட் நடக்க போகுதா இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இது பண்ணுவோம் பண்ண மாட்டோமா, அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ என்னத்தை பண்றது, ஏதோ போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவாங்க. 10 நிமிஷம் போதும் அவங்ககிட்ட, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா என்ன இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களான்னு கேட்டாலே போதும். போகும்போது உங்களை நியூஸ் ஆக்கிட்டு போயிடுவார் அவர். ஜாக்கிரதையாக சேர்ந்தெடுக்கணும். காசு இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டான், இப்போ எல்லாம் போயிட்டான், பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான், சும்மா வேலை பார்க்குறவன். அதுல 17வது வசனம் வாசிங்க. போதும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. முதல்ல நமக்கு புத்தி தெளியணும். பரிசுத்தம் உள்ளுக்குள்ள வருது, என்னத்தை புதுப்பிக்கிறோம், தூசியை தட்ட தட்ட உங்களுக்கு புத்தி தெளியணும். என்ன புத்தி தெளிந்த உடனே என்ன சொல்ல போறான், நான் எழுந்து என் தகப்பன்ட்ட போய். எழுந்துங்கிற வார்த்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். தூசியை தட்டினா எழும்பிருக்கணும். புத்தி தெளிஞ்ச உடனே எழுந்திரிச்சிடறான். என்ன தூசியை தட்டிட்டான். என்ன தூசியை தட்டுறான், நான் எங்க அப்பாட்ட போய், அப்பா நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், உங்க வீட்டில் இருக்க வேலைக்காரன் சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை, என்னைய ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு ஸ்பீச் எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிடுறார்.
அவரே என்ன பேசணும்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. நான் போவேன், நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், அப்பாவே உமக்கும் பரத்துக்கு விரோதமா பாவம் பண்ணேன், இனி நான் உன் புத்திரன் சொல்றதுக்கு தகுதி இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு வர்றான். ஆனா இவன் தூரத்துல வரும்போதே அப்பா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு ஆடையை போட சொல்லி அவனுக்கு மோதிரத்தை கொடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவன் ஸ்பீச் ஆரம்பிக்கிறான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் பண்ணேன், நான் உம்முடைய புத்திரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்னை வேலைக்காரனா வச்சுக்கோன்னு சொல்லவே விட மாட்டேங்கிறார். என்னைக்கு நீங்க தூசியை தட்டி அப்பாட்ட வந்தீங்களோ அப்பா சொல்ற, இந்த வாடா, உனக்கு இந்தா என்னுடைய வஸ்திரம், நீ என்னுடைய பிள்ளை, தேவ நீதிங்கிற வஸ்திரத்தை போட்டுக்கோ, இந்தா என்னுடைய மகன் என்கிற அதிகாரத்தை போட்டுக்கோ, அதுதான் மோதிரம். அப்ப என்னன்னா, உங்களுக்கு புத்தி தெளிந்து எந்திரிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு புத்தி வரணும். என்ன, நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனை போல மாற வேண்டும், தேவனோடு இசைந்து வாழ வேண்டும்ங்கிற எண்ணம் இந்த தூசியை தட்டுனாதான் வரும். இந்த புத்தி தெளியணும். ஏன்னா நிறைய பேர் பாவம் பண்ண உடனே ஆண்டவரை விட்டு தூரம் போறாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் நோக்கி ஓடி வர்றவங்களா இருக்கணும். என்ன ஆனாலும் நான் எங்க அப்பாட்ட போவேன் அப்படின்னு சொல்லி எழும்பி அவரை நோக்கி வர்றவங்களா வர நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பரிசுத்தம் எப்ப வரும்னா, நான் தேவனுக்கு பக்கத்துல வரத்தான் நான் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே வருவேன். ஏன்னா நான் தேவனுக்கு எவ்வளவு நெருக்கமா வரணும் அவ்வளவுக்கு அவ்வளவு நான் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே வருவேன். ஏன்னா நான் என்னுடைய பரிசுத்தம் ஒண்ணும் இல்லை. எப்ப இந்த இடத்துல இந்த 2 லைட்டு போட்டு வெளிச்சம் போட்ட உடனே நல்ல வெளிச்சம் ஆகுது. இந்த வெளிச்சத்துல தான் இந்த தர அழுக்கா இருக்கு தெரியுது. இது லைட் ஆஃப் பண்ண தர அழுக்கா இருக்கா தெரியாது. அப்ப என்னன்னா, நான் தேவனுக்கு பக்கத்துல வரதான் என்னுடைய அசுத்தம் என்னன்னு தெரியும், நான் என்னைய சுத்தம் பண்ணி கொண்டே இருக்க முடியும். அதனால நான் என்னன்னா, எப்பவும் தேவனை நோக்கி ஓடி வரக்கூறவனாய், என்னுடைய புத்தி தெளிஞ்சா என்ன, நான் தேவன்கிட்ட வரணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவ நீதி பெற்றவன் என்று சொல்லக்கூடியதா நம்ம அப்படிப்பட்ட புத்தி தெளிஞ்சவங்களா நம்ம யாருடைய பிள்ளை என்பது நமக்கு தெரியும். இந்த தூசி தட்டும் போது உங்களை அக்யூஸ் பண்ற, உங்களை குற்றம் சாட்டுகிற சத்தம் கேட்கும். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, நீ இதெல்லாம் செஞ்சிருவியா, உன்னைய பத்தி உன் பழைய வாழ்க்கை தெரியாதா, அது தெரியாதா, இது தெரியாதா அப்படின்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்துற சத்தம் வரும்போது நீங்க என்ன சொல்லணும், எழும்பி நின்று நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படிங்கிற ஒரு புத்தி தெளிவு நமக்கு வரணும். அப்பதான் நம்ம அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து கடைசியா, இந்த ஆண்டவர்கிட்ட புத்தி தெளிஞ்சு வரும்போது நான் நல்லவன்னு வரக்கூடாது. எப்படி நான் நல்லவன்? இந்த நல்லவனாய் இருக்கிறவனை ரசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இந்த ரஷ்யாவில் நிறைய போயிருக்கேன்னா, ரஷ்யா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் இந்த மாதிரி மீட்டிங் போனீங்கன்னா அங்கே வர்ற எல்லாருமே பாதி ஜெயிலுக்கு போனவன் தான் வருவான். எப்படி? ஏதாவது ஒன்று மாஃபியா கேங்கு, இல்லை கடத்தல் பண்ணதில்ல, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில் ஜெயிலுக்கு போயிருந்தவன் தான் வருவான். எப்படி ஆண்டவர் அவனை தொட்டார், அவனை ரசித்தாருன்னு சொல்லி. ஆனால் இந்த நல்லவனா வாழ்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க உள்ளுக்குள்ளே வரவே மாட்டாங்க. நீங்கள் எப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சர்ச்சுக்கு போவேன். எப்படி? சின்ன பிள்ளையிலேருந்தே சர்ச்சுக்கு போவேன், எனக்கு நல்லா வசனம் தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்தே சர்ச்சுக்கு வரேன், நல்லா வசனம் தெரியும், ஆனால் ஆண்டவரை தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை தெரிகிறவங்களா வாழ்கிறோமா? இந்த கெட்டகுமாரன் கதையில் ஆண்டவர் மெயினாக சொல்ல வந்தது மூத்த குமாரனை பற்றி தான் சொல்ல வந்தார். அந்த கதையே மூத்த குமாரனை பற்றியே தான். அதை குறித்த விரிவான செய்தி நம்ம சேனலில் இருக்குது. அதில் 29வது வசனம் பாருங்க. அதாவது என்னன்னா, இப்போ மூத்த குமாரன் வர்றான். இங்கே என்ன நடக்குது? வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, எஸ்டேட்டில் பார்ட்டி நடக்குது, ஒரே பாட்டு டான்ஸும் எல்லாம் நடக்குது. இப்போ அவன் யார்கிட்ட கேட்குறான்? வேலைக்காரன்ட்ட கேட்குறான். என்ன அப்படின்னு?
ஓ சகோதரன் வந்துட்டான் அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? உள்ள ஓடி போயிருக்கணும். அப்பா அல்லேலூயா தம்பி வந்துட்டானா? உள்ள போல. உடனே கோவப்பட்டு முறுக்கிட்டு வெளியே நிற்கிறான். இப்ப அப்பா வெளியே வர்றாரு. நல்லா கவனிங்க, சின்னவன் போனப்பையும் அவனை தேடி வந்தாரு. இப்ப பெரிய உள்ள வரமாட்டேன்னு முறுக்கிட்டு நிற்கிறான். இப்ப அவரும் வர்றாரு, வெளியே வர்றாரு. என்ன பார்ட்டியில எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட வர்றாரு. இப்ப நீங்க நல்லா யோசிங்க, ஊர்ல ஒரு முக்கியமான ஆள். நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க கண்டிப்பா. கல்யாண வீட்டில் யாராவது 2 பேர் குசு குசுன்னு பேசுறாங்கன்னு வைங்களேன், உடனே எல்லாரும் கொஹேட்டா அங்க பார்ப்பாங்க. பொண்ணு ஓடி போச்சு போல இருக்கு, உடனே குஸ் 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 குஸ்னு எல்லாம் ஒரே பரபரப்பா அப்படியே பார்ப்பாங்க. இல்ல மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா, உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி இருக்கும். அப்போ பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்காரரும் வேகமாக வெளியே போனாருன்னா எல்லார் கண்ணும் அங்கே போயிடும், மீதி எல்லாமே விட்டுருவாங்க. இதே மாதிரி இங்கே பார்ட்டி நடக்குது, அப்பா வெளியே போறாரு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான்? என்னாச்சு, ஹோஸ்ட் வெளியே போறார், எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வெளியே வர்றார். வெளியே வந்து இவனை உள்ள வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அவன் என்ன மறுமொழி சொல்றான் பாருங்க. 29 அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ என்ன செஞ்சானா? பிள்ளையா இல்ல, ஹலோ, இத்தனை வருஷமா நமக்கு ஊழியம் செஞ்சேன். டே உன்னை மகனா இருக்க சொன்னேன்டா, ஆனா நான் என்னவா இருந்தேன்? வேலைக்காரனா இருந்தேன். ஊழியம் செய்து பாத்தீங்களா, உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை பூரா நான் அப்படியே கடைப்பிடிச்சேன். உம்முடைய கற்பனையை நான் மீறல. நான் நல்லவேன்பா. எப்படி நான் நல்லவன்? இங்க உட்கார்ந்துருக்க நீங்கள் நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பீங்க. லூக்கா 18வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. எப்படி? ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு சர்ச்சுக்கு வராதவனும் உங்களை மாதிரி சர்ச்சுக்கு வந்தவனும் இப்போ ஜெபம் பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி? சபைக்கே வராத ஒருத்தன், பயங்கர பாவியான ஒருத்தனும், வாரம் சர்ச்சுக்கு வர்றவனும், காணிக்கை செலுத்துறவனோ, இல்ல ஆராதனை நடத்துறவனோ, இல்ல ஜெபம் நடத்துறவனோ, இல்ல ஏதோ ஒரு காரியம் செய்யறவனோ 2 பேர் போறாங்க. அவன் போய் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உண்மை பார்க்கறது கூட தகுதி இல்லை, என் கண்ணை கூட தூக்கி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மன்னிங்கன்றான். இன்னொருத்த என்ன சொல்றான்? நான் அப்படி இல்லை ஆண்டவரே, இவனை பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் அப்படி பார்க்க வாய்ப்பு இருக்கு. வெளியே சொல்ல மாட்டீங்க, இருதயத்துக்குள்ள நினைப்பீங்க, இவங்கெல்லாம் தெரியாத எங்களுக்கு, தெரியும்ல எங்களுக்கு நீங்க யாருன்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம். நான் நல்லவேங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே உங்களால தேவனுடைய கிருபையை ருசிக்க முடியாது. ஏன்னா இங்க நம்ம தூசி தட்டும்போது தட்டுறோம், நிறைய தூசிகள் இருக்கு. அந்த தூசியை தட்டும்போது நமக்கு என்ன வரணும்? நான் அவர்கிட்ட போகணும்னு வரணும். ஆனா ஆண்டவரே, நான் உங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சேன், எல்லாம் கரெக்டா செஞ்சேன், இது வரைக்கும் நான் உங்களுக்கு கீழ்ப்படியாம இல்லவே இல்லை, ஆனாலும் நான் உள்ளுக்குள்ள வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இதை குறித்து சங்கீதம் 56வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லக்கூடிய காரியம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும். சங்கீதம் 56, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுக்கு அவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என்னுடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் என்ன என்னுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து காப்பாத்தினீரு, என்னுடைய நடைய இடராதபடி பாதுகாத்து கொண்டீங்க, அதனால
அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வழிகளில் நான் நடக்க விரும்புகிறேன். அப்ப என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாதம் இடறி விடாதபடி, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துல, உம்முடைய பிரசன்னத்துல நான் எப்போதும் நடக்கிறேன். காரணம் என்ன? என்னுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுதலை பண்ணிட்டீங்க, என் கால் இடற விடாதபடி என்னை பாதுகாத்து கொண்டீங்க. அதனால நான் நன்றி உள்ளவனா. நான் எப்பொழுதுமே என்கிட்ட எந்த ஒரு தூசி வந்தாலும் உடனே அதை தட்டி விட்டு நான் உம்மோடு இசைந்து வாழுகிறவனாய், உம்முடைய பிரசன்னத்துல வருகிறவனாய் அப்படின்னு சொல்லி வரும்போது, என்ன தூசி வந்தாலும் அதை தட்டி விட்டு நம்ம தேவனுக்கென்று எழும்பி நிற்க முடியும். நிறைய நேரங்கள்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளை எழும்ப விடாம விடுவது சின்ன சின்ன தூசி. இன்றைக்கு நீங்க உங்களை பரிசோதித்து பாருங்க, எந்த தூசி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக எழும்பி நிற்க விட முடியாம செய்கிறது? நன்றாக சிந்தித்து பாருங்க. எந்த தூசி? மன்னிக்க முடியாததா, இல்ல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வந்த தூஷணமா, இல்ல உங்களுடைய கோபமா, இல்ல உங்களுடைய மூர்க்கமா, இல்ல நீங்க எந்த விதமான பாவத்துல இருந்து அது ஒரு தூசியா உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது? ஏன்னா அழுக்கான யாரும் நம்ம அழுக்குன்னு நினைக்கும் போது நம்மளால் அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். அப்போ என்னுடைய இருதய சுத்தம் என்னுடைய ஆத்துமால வரணும், என்னுடைய சரீரத்தில் வரணும். அப்போ நான் ஒரு தூசி எங்குள்ள இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் அந்த ஆவியானவர் என்னை கழுவட்டுன்னு சொல்லி அந்த ஆவியானவருடைய மலையில நிற்கும்போது, அந்த மலை தண்ணீர் என் மேல எப்பயும் விழும்போது நான் பரிசுத்தப்பட்டு கொண்டே வருவேன். எனக்குள்ள எந்த தூசியும் என்னை எழும்பி நிற்க விடாதபடி, என்னை தடை பண்ணாதபடி நான் எழும்பி நிற்கக்கூடியதாய். எனக்கு அருமையானவர்களே, தூசியை தட்டி விட்டு எழுந்திரு. இன்றைக்கு நீங்க உங்களை சோதித்து பாருங்க, எந்த தூசி உங்களை எழும்ப விடாதபடி தடையாய் இருக்கிறது. தட்டி விட்டு எழுந்திருங்க. நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க உங்களை நீங்களே சோதித்து பார்க்க போறீங்க. அதற்கு பின்பாக ஒரு அடையாளமாக இப்படி தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு நிற்க போறீங்க. சரியா? உட்காந்துருங்க ஒரு நிமிஷம். நல்ல கண்களை மூடி நீங்க யோசிங்க, எனக்கு நான் யாரையாவது மன்னிக்க முடியாம இருக்கிறேனா, இல்லை எனக்குள்ள ஏதாவது ஒரு தவறான ஒரு பாவமான காரியம் இருக்கா? எந்த காரியம் என்னை எழும்ப விடாமல் செய்கிறது? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு கோபம், மன்னிக்க முடியாதது, தூஷணமான வார்த்தைகள், இப்படி சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், பெரிய காரியங்கள் கிடையாது, சின்ன காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தட்டும். அப்பொழுது நீங்கள் அந்த தூசியை தட்டி விட்டு எழும்பும்போது தேவன் நீங்கள் அவர் முன்பாக எழும்பி நிற்பதற்கு வசதியாக, சங்கீதம் 56:13 சொன்னது போல, மரணத்திற்கு என்னை தப்புவித்தீர், என்னுடைய கால்கள் இடராதபடி பாதுகாத்து கொண்டீர், அதனால நித்தமும் உம்முடைய பாதைகளில் செம்மையாய் நடப்பதற்கு உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நாம் தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே சோதித்து விட்டு, என்ன தூசியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே யாரை என்னால் மன்னிக்க முடியலையோ, இல்லை எந்த ஒரு காரியம் என்னை தடை பண்ணி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு தட்டி விட்டு நான் உங்க முன்னாடி எழும்பி நிற்க போறேன். ஆண்டவரே, அதோ அந்த இளைய குமாரன், ஆண்டவரே அவன் தனக்கு புத்தி தெளிந்த போது எழுந்து என் தகப்பனிடத்துல போவேன்னு சொல்லி கிளம்பினான். அதுபோல இங்க இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்களும் புத்தி தெளிந்தவர்களாய் இதோ தங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையாய் இருக்கிறதோ அதையெல்லாம் தட்டிவிட்டு எழுந்திருந்து, இதோ நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன், போய் என் தகப்பனிடத்துல, தகப்பனே உமக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதோ தங்களோட தூசியை தட்டிவிட்டு எழுந்து, தகப்பனே உமக்கு விரோதமாகவும்
பரத்துக்கு விரோதம் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லும்போது தேவனுடைய பாவ மன்னிப்பு உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, எந்த தூசி இருக்கோ அதை தட்டி விட்டுட்டு எலும்பி நின்று உங்களுடைய சொந்த குரல்களில் உங்களுக்கு ஆசையில் நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கும் பரத்துக்கு விரோதமாய் நான் செய்த பாவங்களை எல்லாம் என்னை மன்னித்து ஆண்டவரே உமக்கென்று வாழுகிறவளாய் என்னை மாற்றுங்கள். ஆண்டவரே